குட்டீஸ் வெல்கம் டு சிக்கி ட்ராமா. நம்ம லாஸ்ட் பார்ட் வந்து ஹேண்ட்ஸம் சிஇஓ அண்ட் புவர் அசிஸ்டண்ட்டோட லாஸ்ட் பார்ட் பார்த்தோம். அந்த பார்ட் யாரும் பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டுக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்லையா ஹீரோ வந்து ஒரு கால் வந்திருக்கும், பேசுவான். ஹீரோனையும் பக்கத்தில் இருப்பான். சார் இங்கே பாருங்கள், ஹீரோயினியை பற்றி ஒரு ரூமர் போயிட்டுருக்கு, செக் பண்ணுங்கள். என்ன சொல்கிற? செக் பண்ணுங்கள் பாஸ் ஃபோனில் அப்படிங்குவான். ஹீரோமா போய் செக் பண்ண போவான். பார்த்தா அதுலையா இங்கே பாருங்கள், ஹீரோயினி வந்து அண்ணன் தம்பி 2 பேரையுமே கரெக்ட் பண்ணுறா. ப்ளஸ் கரெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு தம்பியோட தான் லவ் பண்ணா, அப்போ அண்ணனோட சேர்ந்துட்டா. எப்படி நல்ல கேரக்டர், குட் கேரக்டர் பொண்ணுதான், நல்லா இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறா. எப்படி தம்பியோட இருந்தப்போ ஒரு ஃபிங்கர் கூட அவன் மேலே டச் ஆகாமல் இருந்திருக்கும் அப்படின்னு இவங்க பாட்டுக்காக காசி பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படியே கமெண்டில். ஐயோ ஹீரோயினியா அப்படியே ஒரு மாதிரி டல்லாக உட்காந்துருப்பான். ஹீரோவா பார்த்துட்டு ஏய் நீ ஏன் கவலைப்படுற, நான் உன் கூட இருக்கேன்ல, அப்புறம் ஏன் நீ கவலைப்படுற, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, நான் உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறேன், ஓகேவா? இதுக்கு சீக்கிரமே நான் ஒரு பிளான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான். ஹீரோவும் இல்லை நான் ஒன்றும் பயப்படல, அவங்க பாட்டில் ஏதோ சொல்லிகிட்டு இருக்காங்க, பட் அப்படிலாம் நான் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பான். அப்போ வந்து கேட்பா, இது வந்து யாரோட பிளானாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கல. ஒருவேளை உங்கள் தம்பியோட பிளான் தான் அப்படி பண்ணியிருப்பானோ, அவன் தான் ஜெயிலில் இருக்கானே, அப்புறம் எப்படி? ஒருவேளை உங்கள் தம்பி கூட ஒரு பொண்ணு இருந்தாலும் அசிஸ்டன்ட், அவளோட பிளான், அவளே ஹாஸ்பிட்டலில் இருக்கா, அவள் எப்படி பண்ணியிருப்பா தெரில. யாருன்னு முதல்ல குயிக்காக கண்டுபிடிச்சு சரி பண்ணுவோம், ஓகேவா? நீ ஃபீல் பண்ணாத, நான் கூட இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் சொல்லுவான். பட் பார்த்தா இது யாரோட பிளான்னா நம்ம ஹீரோவோட ஸ்டெப் மாமோட பிளான் தான். அவளாக ஃபோனில் பேசிகிட்டு இருப்பாய். முதல்ல இதை வந்து ஸ்டாப் பண்ணாதீங்க, நான் எக்ஸ்ட்ரா கூட அமௌண்ட் தரேன், இன்னும் அவனை பற்றி ரொம்ப நல்லா கிளப்பி விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். சடனாக அவங்க அப்பா வந்துடுவாங்க. என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருவா. அப்போ ஹீரோட அப்பாவா, யாரை கேட்டு நீ எல்லாம் இந்த முடிவு பண்ணுற, உன் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நல்லா கத்தி விட்டுருவான். விட்டோன்னே ஹீரோ நம்மவா, எப்படி நீங்கள் சொல்கிறீங்க, என் பையனா அங்கே ஜெயிலில் போட்டான், அப்போ இவனோட நேமை வந்து நான் ஸ்பாயில் பண்ணி தானே அவன், இன்னும் இவன் நேமை நல்லா நான் ஸ்பாயில் பண்ணுவேன் பாரு அப்படிங்கிற மாதிரி நல்லா அவ்வளோ சண்டை போட்டுட்டு இருப்பாங்க மாற்றி மாற்றி. எல்லாமே முடிஞ்சு அவனை நான் நிம்மதியாக இருக்க விடுவேன் நினைக்கிறீங்களா? என் பையனை ஜெயிலில் அடித்தவனை நான் நிம்மதியாக ஒரு நாள் இருக்க விட மாட்டேன், நீங்கள் வேணால் பாருங்கள், அவனை இன்னைக்கு சாகடிக்காமல் விடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவளா காண்டில் கத்திட்டு போயிடுவா. இப்போ நெக்ஸ்ட்டு சீனா நமக்கு ஆஃபீஸில் காமிப்பாங்க. இப்போ ஹீரோட ஆஃபீஸ்லையா நம்ம ஜேர்னலிஸ்ட்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து கேட்பாங்க, சார் இந்த மாதிரி உங்களுக்கும் ஹீரோயினுக்கும் இப்படிலாம் ரிலேஷன்ஷிப் போகுது, ப்ளஸ் உங்கள் தம்பியோடையும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் வருது, இதெல்லாம் உண்மையா சார் அப்படின்னு சொல்லுவான். யார் என்ன சொன்னால் நீங்கள் வந்து மைக்கை தூக்கிட்டு வந்து என்கிட்ட கேட்டுருவீங்களா? அப்படிலாம் ஒரு விஷயமே கிடையாது. பிகாஸ் இவன் வந்து என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட், அவன் வந்து முன்னாடி எக்ஸில் இருந்திருக்கலாம், ஓகேவா? பட் இப்போ அவள் யாரோட கூடயும் ரிலேஷன்ஷிப்பில் இல்லை, ஒன்லி இங்கே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறா, அவ்வளோதான், என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் தான் இவள் அப்படிங்கிற வரை ஹீரோவா சொல்லிடுவா. ஹீரோனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். சரி ஓகே சார் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டு கிளம்பிடுவாங்க ரிப்போர்ட்டர்ஸு. அப்போ ஹீரோகிட்ட வந்து ஹீரோனி சொல்லுவாள், தேங்க்யூ பை ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். அதுக்கு ஹீரோவா ஓகே வெல்கம் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு மாற்றி மாற்றி சொல்லிகிட்டு இருப்பாங்க. இப்போ நெக்ஸ்ட் சீனா ஹீரோயினி தூங்கிட்டு இருப்பான். ஃபோன் வரும். யார் பண்ணுவான்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இருப்பான்ல ஒருத்தன், அவன் வந்து ஃபோன் பண்ணுவான். ஏய் ஷாப்பிங் வரேன்னு சொன்னால கிளம்பி வா அப்படிங்கிற மாதிரி. இந்த வந்துட்டு நான் வரேன் அப்படின்ட்டு ஹீரோயினி கிளம்பி போவான். பார்த்தா அவன் வந்து ஹீரோயினோட கண்ணை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வருவான். எங்கடா ஷாப்பிங் வரேன்ட்டு, எங்கடா என்னை கூட்டிகிட்டு வர, பேசாமல் வாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போவான். போயிட்டு ஓகே போ அப்படிங்குவா. நல்லா இருக்குடா அப்படின்ட்டு ஹீரோயினியா அப்படியே முன்னாடி போவா. ஹீரோயினியாக போயிட்டு டே எதுக்குடா இப்போ என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்தா, என்ன ட்ரை பண்ண பார்க்குறா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினி சொல்லிக்கிட்டு இருப்பா. பார்த்தா சடனாக திரும்பி பார்த்தா ஹீரோயினியோட தாத்தா, அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்திருப்பாங்க. என்ன எல்லோரும் வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஏய் உனக்காக ஒரு ஆள் வெயிட் பண்ணுறாங்க பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். என்னக்காகவா, யார் அப்படின்ட்டு திரும்பி பாப்பா. பார்த்தா நம்ம ஹீரோ வந்து புக்கேயோடு அப்படியே வருவான் ஸ்லோ மோஷனில். ஹீரோயினி அப்படியே ஷாக்காக பார்த்துட்டு இருப்பா. ஹீரோவா ஹீரோயினி கையில் புக்கேவை கெடுத்துட்டு, உனக்கு ஒன்று தெரியுமா, நான் உன்னை வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன் தெரியுமா, ஒரு மாதிரி டல்லாக, ஒரு ஸ்மைல் கூட பண்ணாமல், ஒரு விறப்பாக அந்த மாதிரி தான் இருந்தேன். ஆனால் உன்னை மீட் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே நீ சேஞ்ச் பண்ணிட்ட. உன்னோட ஸ்மைலு, உன்னோட அட்ராக்ட் எல்லாமே வந்து என்னை வந்து அட்ராக்ட் பண்ணிடுச்சு. ஒவ்வொருத்தவங்ககிட்ட நீ வந்து கைண்டாக நடந்துக்கிறதா எல்லாமே என்னை அட்ராக்ட் பண்ணிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லுவான். ஓகே நான் வந்து உன்னை லவ் பண்ணுறேன், பட் இன்றைக்கி மட்டும் கிடையாது என்றைக்குமே அப்படின்ட்டு ஹீரோ வந்து ஹீரோயினிக்கிட்ட முட்டி போட்டு ரிங்கை மாட்டிகிட்ட போவான். அப்போ ஹீரோ வந்து கேட்பான், நீ வந்து என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ப்ரப்போஸ் பண்ணுவான். ஹீரோயின் வந்து எப்படி பண்ணிக்காமல் நானும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. ஓகே அப்படின்ட்டு ரிங்கை மாட்டி விட போவான். பார்த்தா சடனாக ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து காதில் என்னமோ சொல்லுவான். சொன்னோன்னா ஹீரோட ஃபேஸே மாறிடும். அந்த போட்ட ரிங்கையே திருப்பி கழட்டிடுவான். ஹீரோவா நீ எனக்காக வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடுவான். ஹீரோனு என்னாச்சு நடக்குது அப்படின்ட்டு தாத்தாவை பார்த்துட்டுப்பா.
ஒன்றும் இல்லை, அது வந்து ஹீரோட கம்பெனி பேங்க் கரப்ட் ஆகிடுச்சான், அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எப்படி சோகமாக இருப்பா. அவள் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணியிருப்பான். ஹீரோயினையும் கால் பண்ணிட்டே இருப்பா, பட் ஹீரோ எடுக்கவே மாட்டான். அப்போ ஒரு ஃபோனில் ஒரு வந்து டாபிக் வந்துக்கிட்டு இருக்கும். இங்கே பாருங்கள், ஹீரோவோட ஃபர்ஸ்ட் லவ் வந்து ரிட்டன் ஆகிட்டாலாம். ஏர்போர்ட்டில் போய் ஹீரோ கூப்பிட போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி பிக்சரை காமிச்சோன்னா ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆகிடுவான். அப்போ வந்து ஹீரோயினை பார்த்துட்டு என்ன இது என்னால் நம்ப முடியல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாள். நம்பி தான் ஆகணும் ஹீரோயினி, பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்லுவான். தாத்தா வந்து என்ன நடந்துட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இங்கே பாரு, நீ வெயிட் பண்ணுறது வேஸ்ட்டு, முதல்ல இங்கேருந்து கிளம்பு, அவன் வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். ஹீரோயினியா அப்படியே ஷாக்காக தான் இருப்பான். அப்போ ஹீரோயின் எந்திரிச்சிட்டு அப்போ சடனாக ஞாபகம் வரும், ஹீரோ வந்து சொல்லியிருப்பான் ஹீரோயின் இந்த வீட்டுக்கு வந்தப்பயே, நீ வந்து செகண்ட் ஃப்ளோரில் ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூம் மட்டும் நீ போகவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஓகேன்னு சொல்லியிருப்பா. இப்போ அதை போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவளும் கிளம்பி போவா. போய் பார்த்தா அது ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட ரூமு. அங்கே அவள் பிக்சர், அவள் ஞாபகார்த்தமாக இருந்தது எல்லாமே இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோனுக்கு அப்படியே ரொம்ப ஃபீலிங்கில் இருப்பான். ஓ, இதுக்காக தான் ஹீரோ வந்து நம்மளை இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காது, இது வந்து ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ரூம்னால அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். அப்போ ஃப்ளாஷ்பேக் யோசி வைப்பா. ஒரு டைம் வந்து ஹீரோவோட தம்பி சொல்லிடுவான், இங்கே பாரு, ஹீரோக்கு வந்து எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, அவள் அவ்வளோ ஃபேமஸானவ, நிறைய கம்பெனிக்கெலாம் சேர்மன், ஆனால் நீ அவன் முன்னாடி ஒன்றுமே கிடையாது, புரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அதெல்லாம் ஹீரோனுக்கு ஞாபகம் வந்து, ஓ இதுதானா விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு சரின்னு ஆஃபீஸ் கிளம்பி போவா. ஆஃபீஸ் வந்து அவள் ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாம் காசி பேசிகிட்டு இருப்பாங்க. உனக்கு ஒன்று தெரியுமா, ஹீரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டாலாம், ப்ளஸ் அவள் எவ்வளோ அழகானவ தெரியுமா, நம்ம கம்பெனிக்கு எல்லாமே சேர்மனெல்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இன்னும் தெரியுமா, நேற்று தான் நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணார். அப்போ அவளோட நிலமை, அவளும் நல்லவ தான், பட் இவன் முன்னாடி அவள் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவங்களும் அதுதான் சொல்லுவாங்க. ஹீரோயின் வந்து காசி பேசினது போதும், அவங்கவுங்க ஒர்க்கை பாரு அப்படின்ட்டு ஹீரோ ஆஃபீஸ்க்குள்ளே போவா. அப்போ அசிஸ்டன்ட் வந்து, மேம் சாரி இன்னும் வரல, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஓகே நான் வந்து வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இவளும் சொல்லிடுவான். அப்போ பார்த்தா அங்கே ஹீரோ வந்து நல்லா சிரிச்சுக்கிட்டு அந்த அவளோட வந்துட்டுருப்பான். ஹீரோயினியா அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஷாக்காக தான் நிற்பான், என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி தான். அப்போது அவள் வந்துட்டு, நீ தானே ஹீரோயினி, இவனை வந்து நல்லா பார்த்ததுக்கு வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுப்பா. ஹீரோயினியா அப்படியே ஷாக்காக நிற்பா. சரி ஹீரோ சொல்லுவான், சரி ஓகே நீ போய் வெயிட் பண்ணு நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கேர்ள் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லிடுவான். அவளும் போயிடுவா. போகிற போக்கில் ஹீரோயினியாவா ஒரு இடிச்சிட்டு தான் போவா. எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், இவன் முன்னாடி எல்லாருமே என்னை டம்ப் பண்ணி தான் பேசுகிறாங்க, எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். இந்தா இது வரைக்கும் நீ வந்து நடித்ததுக்காக உனக்கு வந்து செக் அமௌண்ட்டு, இதை வந்து நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவாள். ஹீரோயினுக்கு எப்படி இருந்திருக்கும், அப்படியே அவள் தலையில் இடியே விழுந்த மாதிரி தான் அப்படியே நிற்பா. என்ன சொல்கிற நீ அப்படிங்கிற மாதிரி. சரி ஓகே இங்கே பாரு அசிஸ்டன்ட், ஹீரோயினோட கார்டுக்கு வந்து இந்த அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவா ஏதோ தெரியாத ஆளை பார்க்குற மாதிரி போயிடுவான். ஹீரோயினுக்கு அப்படியே ஷாக்காக இருக்கும், என்னடா அப்படின்னு. ஹீரோயினுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரும். ஹீரோ வந்து ஃபஸ்ட்டு ஹீரோவோட அந்த வீல் சேரில் உட்காந்துருந்தப்போ தடுக்கி போய் அவன் மேலே கிஸ் பண்ணது, ப்ளஸ் ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டலில் தப்பிச்சு வரும்போது அப்போ ஹீரோயினை காப்பாற்றினது, ப்ளஸ் வீட்டில் இருந்தப்போ அப்போ ஒரு டைம் அவளை கிஸ் பண்ணியிருப்பான். அது எல்லாமே ஹீரோயினுக்கு ஞாபகம் வந்து ரொம்ப கஷ்டமாயிரும். அவன் வந்து அசிஸ்டன்ட் வந்து இந்த அமௌண்ட் கொடுப்பான், இல்லை எனக்கு அமௌண்ட் எதுவும் வேணாம், எனக்கு இவ்வளோ நாள் இங்கே இருந்து ஒர்க் பண்ணதே எனக்கு போதும், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி மனசு உடஞ்சி போய் உட்காந்துருப்பான். இதோட இந்த பாட்டு வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த எபிசோட பார்க்கலாம். மறக்காமல் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. ஓகே டாடா பாய். இது உங்கள் சிகே ட்ராமா.